ஸோ நெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக் தான், டேன் ரிமூவல் பேக் போடலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு தக்காளி வந்துட்டு ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இன்டேக்காகவும் நம்ம வெறும் தக்காளி ஜூஸ் கூட குடிச்சிக்கலாம். ஸோ அதெல்லாம் எனக்கு ட்ரை பண்ணுறேன், வியர்டாக இருந்தாலும் குடிக்கணும் அப்படின்ட்டு. கொஞ்சம் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணியாச்சு. இது கூட வந்துட்டு அரிசி மாவு கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சோண்டு கடலை மாவு, கொஞ்சம். ஃபேஸ் நெக்கு எங்கே டேன் ஆகிருக்குன்னு நினைக்கிங்களோ அங்கே வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து லைட்டாக கொஞ்சோண்டு பீட்ரூட் ஜூஸ் வந்து இதில் இருக்குது, ஒரு 2 ட்ராப்ஸ். ஸோ அது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் தண்ணி எதுவுமே வந்து மிக்ஸ் பண்ணலைங்க. ஏன்னா நம்ம டொமேட்டோ வந்து தக்காளியில் வந்து முதலே வந்து வாட்டர் எக்ஸ்ட்ராக்ட் வந்து நிறையா இருக்கும். ஸோ தேவையில்லை, தண்ணி எதுவும் தேவைப்படாது. நம்ம வந்துட்டு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் மட்டும் நம்ம இருந்தால் போதும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்குது, இதுவே வந்து போதும். இது கூட இன்னும் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த பேஸ்ட் வந்து இப்போது ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்துட்டு கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கர்டு. டேன் ரிமூவல் அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு டர்மரிக் வந்து இருக்குங்க. ஸோ அதை விட பெனிஃபிட் வந்து எதுவுமே இல்லை. அதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நம்ம டர்மரிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் இருந்துச்சுன்னா கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம், எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை டவலால் நல்லா தொடச்சிட்டு அப்புறம் நம்ம வந்து பேக் வந்து அப்ளை பண்ணலாம். வெய்ய காலத்தில் வந்துட்டு நம்ம ஸ்கின் வந்துட்டு தானாகவே வீட்டுக்குள்ளே இருந்தாலே வந்துட்டு கண்டிப்பாக நம்ம டேன் ஆகுவோம். ஏன்னா அந்தளவுக்கு வெயில் வந்து செம்மையாக வந்து அடிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்லேயே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிகிட்டே ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இது மட்டுமே வந்துட்டு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கக்கூடாது. சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ சன்ஸ்க்ரீன் போட்டே ஆகணும். வெளியில் நம்ம சின்னதாக ஒரு கடைக்கு போகிறதா இருந்தால் கூட நம்ம சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம வந்து ப்ரொடெக்டிவாக வந்து இருக்கலாம். ரெகுலராக இந்த மாதிரி ஒரு வீக்லி 1 or 2 வந்துட்டு இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் அந்த அளவுக்கு வந்து டேமேஜ் வந்து ஆகாது. ஸோ நாளைக்கு வந்துட்டு நான் கிளம்புறேன். ஸோ இன்றைக்கே வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஹோம் கேர்ஸும் வந்து பண்ணிட்டேன். ஸோ சின்னதாக ஒரு ஷாப்பிங் வந்து போக வேண்டியதாக வந்து இருக்குது. ஸோ ஷாப்பிங் போயிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ அதுக்கப்புறம் வந்துட்டு அம்லியை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறது தான். ஸோ அவள் ஸ்கூலுக்கு வந்து போக போகிறா ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவள் ஸ்கூலுக்கு வந்துட்டு எப்படி போகிறா, எப்படி ரெடியாகிறா, ஸோ லஞ்ச் பாக்ஸ் வேறு எனக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப நினச்சாலே ரொம்ப டென்ஸ்டாக வந்துருக்கு. அதே டைமில் ஜாலியாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து மெமரிஸ் வந்து கம்பேக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஆகுது. ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா புது யூனிஃபார்ம் வந்து தைச்சிட்டு ஷூ சாக்ஸ் இதெல்லாம் வந்து போட்டுட்டு போகிறது ஒரு ஃபீல். இப்போ வந்துட்டு அதே மாதிரி என் குழந்தையும் வந்து போகிறா, வளர்ந்துட்டா, ஸ்கூலுக்கெல்லாம் போகிறா, அந்த மாதிரி நினைக்கிறப்போ ஒரு தனி ஒரு வைப் வந்து கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இனிமேல் நம்ம வீடியோஸில் வந்துட்டு டெய்லியும் நான் என்ன லஞ்ச் பாக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்லாம் வந்துட்டு போடலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன வந்து நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதே வந்துட்டு என்னோடய மார்னிங் ரொட்டீன், எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன், என்ன லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணி கொடுக்குறேன் அம்லிக்கு, ஸோ இந்த மாதிரிலாம் கண்டினியூஸாக வந்து வீடியோ போடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். ஸோ ஷாப்பிங் முடிச்சாச்சு. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு எனக்கு பிடிச்ச மோமோஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது சாப்பிட்டே கிட்டத்தட்ட 6 months ஆச்சு. கடைசியாக எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தப்போ சாப்பிட்டது. இதெல்லாம் அங்கே கிடைக்காது. ஸோ மோமோஸ் ஒன்று வந்து ஃப்ரைடு மஷ்ரூம் மோமோஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கார்ன் சீஸ் ஸ்டீம்டு மோமோஸ். 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப எம்மியாக இருக்குது. ஸோ என் தம்பியும் காலேஜ் போயிட்டானா, ஸோ எனக்கு மட்டும்தான் இனி இங்கே ராஜபோகமான வாழ்க்கை. ஸோ
ஸோ அதனால் எனக்கு பிடிச்சதே இந்த சில்லி தான், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் போட்டு அப்புறம் நம்மளுக்கு ஸ்பெஷலே இந்த இதுதான், வேறு என்ன மறந்துட்டேன். ஓ மயோனீஸ். சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு ஸ்டீம்டு மோமோஸ் சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து கார்ன் சீஸ் ஸ்டீம்டு மோமோஸ். ஏவரேஜாக தான் இருக்கு, சொல்கிற அளவுக்கு இல்லை. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். எனக்கு ஸ்டீம்டு வந்து பிடிக்கவே பிடிக்காது. சீஸ் போடுற மாதிரி இருந்தால் ஸ்டீம்டு தாங்க பண்ணி கொடுக்க முடியும். நாங்கள் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, ஏவரேஜாக இருக்கு. இதுக்கப்புறம் வர விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா ஃபுல் டே விலாக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவள் ஸ்கூலுக்கு போகிறா இல்லையா. ஸோ அந்த விலாக் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக வீடியோ வந்து பாருங்கள். நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நானும் ப்ரிப்பேர் ஆகிட்டேன். அவ்வளோதான், நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். பாருங்க எவ்வளோ ஜாலியாக வந்துட்டு உக்காண்ட்ருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ தான் எங்கள் பாட்டிக்கு வந்து நல்லா க்யூர் ஆகிருக்கு. ஸோ இந்த ஊஞ்சல் வந்து எங்கள் சித்தி வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஒரு 3 days தான் வந்து ஆச்சு ஊஞ்சல் வந்து வாங்கி. ஸோ பழைய ஊஞ்சல் வந்து உடஞ்சிருச்சுங்க. ஸோ அதனால் புது ஊஞ்சல் வந்து சித்தி வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி உடம்பா இருக்கு உனக்கு? இப்போ பரவாயில்ல கொஞ்சம், இருந்தாலும் பேசக்கூடாது, வாய் விட்டு பக்கன்னு சிரிக்கக்கூடாது, வெயிட்டை எதுவும் தூக்கக்கூடாது, வெசுக்குன்னு நடக்கக்கூடாது, நடந்து போகக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எதையும் கை ஊனி கால் ஊனி எதையும் எடுக்கக்கூடாது. அப்படி ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது. இப்போ தான் ஆப்ரேஷன் முடிஞ்சு 2வது வாரம் ஆயிருக்கு. அதனால் அதெல்லாம் ஒன்றும் தூக்கக்கூடாது. 6 வாரத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 6 வாரத்தில் தான் 6 வாரம் ஆனால் தான் நெஞ்சில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகுமா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பேசலாம், பண்ணலாம். இப்போ நிறைய பேசக்கூட கூடாது, பேசினா கூட மூச்சு வாங்குமா. இப்போ தான் சாப்பிட நான் ஆரம்பிச்சிருக்கேன். முதல்ல அரை தோசை, ஒரு தோசைக்கு மேலே சாப்பிட முடியாது. இப்போ 2 தோசை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ 2 தோசை சாப்பிட்றேன். ஒரு இட்லி 1.5 இட்லி தான் சாப்பிடுவேன். இப்போ 2.5 இட்லி 3 இட்லி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். இட்லி சின்னதாக இருந்தால் தான் 3 சாப்பிடுவேன், பெருசாக இருந்தால் 2 இட்லிக்கு மேலே சாப்பிட முடியும். அதுவே கஷ்டம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு இன்க்ரீஸ் பண்ணணும். என் பொண்ணு திட்டுறா, கொஞ்சமாவது இன்க்ரீஸ் பண்ணால் தான் சக்தி வரும் அப்படின்னு. அது திட்டி போடுறா. நானும் சாப்பிட முடியாமல் சாப்பிட்றேன் எப்படியோ. அப்போ தான் சக்தி வரும், உடம்புல நடக்க முடியும், உட்கார முடியும். ரொம்ப நாள் உட்காண்டா முதுகு வலிக்கிறது. அதனால் சாஞ்சல் இப்படி உட்காந்துருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குது. சரி, நீ போதும் இப்போ பேசினது, அப்புறம் மீதி பேசிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கலாம்.